கவி, என்னடி வீட்டுக்கு வராம இங்க கூப்பிட்டுருக்க? வீட்டுக்கு வர்ற மாதிரியா இருக்கு? உங்க அம்மா அன்னைக்கு எங்க கிட்ட நடந்துகிட்டது. இனிமே உன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு பூமாரி. நீ வேற வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்க. சாரி கவி, எங்க அம்மா இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஏன்டா இப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. சரி, அதெல்லாம் விடு. நெக்ஸ்ட் வீக் அமெரிக்காவுக்கு கிளம்புறேன். அதை சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். சரியா? கவி, என்னடி சொல்ற? அமெரிக்கா கிளம்புறியா? மறுபடியுமா? ஆமா, 1 மந்த் தானே வெக்கேஷன் வந்த, திருப்பியும் கிளம்புறேன். நீ பேசுறத பார்த்தா இங்கே செட்டில் ஆக போறேன்னு நினைச்சா, நீ என்னன்னு பார்த்தா திருப்பியும் கிளம்புறேன்ட்டு இருக்க. லூசு, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன்கிட்ட கமல் சொல்லல மறுபடியும் கிளம்பிடுவேன்னு தான் சொன்னேன். அதுக்காக தான் 2 வாட்டி உன்னை பாட்டி கூப்பிட்டோம். நீ தான் எஸ் ஆயிட்ட. கமல் என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீட்டுக்கு போனதுல இருந்து, அன்னைக்கு அவன் வந்ததுல இருந்து, எங்க அம்மா இப்படி பேசினதுல இருந்து அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்க. மூஞ்சி கொடுத்தேன். அந்த லூசு அப்படியா பண்றான்? ஏன் அப்படி செய்யறான்? அதை ஏன் கேட்குற? நானும் 2 வாட்டி அவனுக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்க கூட இல்லை. மெசேஜ் பண்ணாலும் நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் ஆன்லைன் மட்டும் வர்றான். ஆமா, அவனுக்கும் உன் மேல கோவம் இருக்க தானே செய்யும். என்ன இருந்தாலும் உங்க அம்மா அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தானே. என்ன கூட அவங்க ஒன்றும் சொல்லலை. அவனை பார்த்து தான், அவனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசிட்டாங்க. அப்படி இருக்கையில அவனுக்கும் கோவம் வரதானே செய்யும். அதனால கண்டு உன்கிட்ட பேசாம இருக்கான்னு நினைக்க. நான் வேணா அவன் வீட்டு அட்ரஸ் தர்றேன், நீ வேணா போய் பார்க்குறியா அவனை? ஐயோ வேண்டாம்ப்பா, அவனை வந்து பேசினா பார்த்துக்கிடலாம். வீட்டு அட்ரஸ்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் இதுவும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், கொன்னே போட்டுருவாங்க. என்ன பூமாரி நீ இப்படி பயந்துட்டு இருக்க? உனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குங்க. இன்னும் நீ வீட்டுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்க பாரு. உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்க போய் தான் எல்லாரையும் இப்படி தாழ்த்தியே வைக்கிறாங்க. கொஞ்சமாவது முன்னேறி போகணும். எங்கள் அம்மா பற்றி தான் தெரியும்ல, அன்னைக்கு சும்மா வந்து இருந்து பேசுறதுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆனாங்கன்ட்டு. இப்போ போய் நான் கமல் வீட்டுக்கு மட்டும் போனேன்னு வை, அவ்வளோதான், 2 ஆக்கிடுவாங்க வீட்டை. அப்போ நீ ஏன் அங்கே இருக்க? பேசாம உங்க வீட்டுக்கே போயிட வேண்டியன்னு. அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் 2-3 பார்ட்டிலையாவது அட்டன் பண்ணணும்ட்டு ஆசை இருந்துச்சு. நீ என்னன்னு பார்த்தா டக்குன்னு கிளம்புறேன்னு சொல்ற. பேசாம போ பூமாரி, உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்காத. உங்க அம்மா உனக்கு கெட்டது தான் சொல்லி தந்துட்டே இருக்காங்க. உன்னை ஃப்ரீயாவே வாழ விட மாட்டாங்க. நாங்க வந்தப்பவே பார்த்தோம்ல, எல்லாத்துக்கும் நீ உங்க அம்மா பேச்சை கேட்டு தான் முடிவெடுக்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் இருக்காத. உனக்கா சுயமா புத்தி இருக்குல்ல, நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு என்ன தோணுதோ அதை எடு. நான்னா எங்க அம்மா பேச்சு கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன செல்ஃபா முடிவெடுக்கணும்னு தோணுதோ அதை தான் எடுப்பேன். எங்க அம்மா இப்ப கூட தனியா போக வேணாம்னு தான் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், நான் தனியா தான் போவேன் அமெரிக்காக்குன்ட்டு. பரவாயில்ல, உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட வேண்டியது இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் எங்க வீட்ல எல்லாம் இப்படி எல்லாம் இருக்க முடியாது கவி. எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டாகணும். இல்லைன்னா அவ்வளவுதான், மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க, நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, கோவப்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முதல்ல அப்படிதான் இருப்பாங்க பூமாரி. நம்ம அப்படியே கண்டுக்கிடாம விட்டுறணும். விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பேச்சுக்கே அவங்க வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆட்கள். அவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது இந்த காலத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி? அவங்க கிட்ட நீ கேட்டுப்பாரு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தத்தி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, நம்மளையும் ஒழுங்கா வாழ விட மாட்டாங்க. நம்மளையும் இதை அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அவங்களா வந்து பொறுப்பு. கரெக்டு தான் நீ சொல்றது. கமல் ரொம்ப கோவப்படுவான். என்ன, நீ அவனோட அட்ரஸ் என்ன தா, நான் போய் அவனை பார்க்குறேன். இதை தர முதல்ல சொன்னேன், நீ தான் வேண்டாம் வேண்டாம். நீ அவனை ஒரு தடவை போய் பாரு, அவன் உண்மையிலேயே உன்கிட்ட நல்லா பேசுவான். சரி ஓகே, எனக்கு டைம் இருக்கையில போய் பார்க்குறேன். ஃபோன் பண்ண அவனை எடுக்க சொல்லு. நீ அடிச்சா எடுப்பான்ல, அப்போ அவன்கிட்ட சொல்லு பூமாரி அடிச்சான்ட்டு. கமலை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் பாசம் காட்டுறதுனாலும் ஜாஸ்தியாக காட்டுவான், கோவப்படுறதுனாலும் ஜாஸ்தியாக தான் கோவப்படுவான். அதெல்லாம் தெரியும். நீ போகிறதுக்குள்ள ஒரு பார்ட்டியாவது வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அவனும் வந்தால் தான் நல்லா இருக்கும். அது உன் கையில் தான் இருக்கு. நீ நேரில் பார்த்து கமலை பேசு, அவன் வருவான். சரி ஓகே, ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன்னா சொல்லாத, கன்ஃபார்மாக பேசுகிற, ஓகேயா? ஓகே கவி. பூமாரி அண்ணி மாதிரி தெரியுது. அட ஆமா, பூமாரி அண்ணி தான். இங்க யார் கூட பேசிட்டு இருக்காங்க? இவங்க யாரு? புதுசால தெரியுது. இவங்கள முன்ன பின்ன நான் பார்த்தது கூட இல்லையே. யாரா இருக்கும்? பூமாரி அண்ணி. ஓ ராதாவா? வா ராதா. அண்ணி என்னாச்சு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? யாரு? தெரிஞ்ச பொண்ணுதான், பேர் ராதா. ராதா, இங்க சும்மா என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தமா. நீ எங்க? ஓ அப்படியா அண்ணி, இந்த காய்கறி கடைக்கு தான் நீ போயிட்டு வர்ற. அங்க உருளைக்கிழங்கு அம்மா வாங்க சொன்னாங்க. உருளைக்கிழங்கு அங்கேயும் இல்லையா, அதான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரிம்மா. சரிங்க அண்ணி, அப்ப நான் கிளம்புறேன். சரி ராதா. ஹாய். ஹாய்ங்க. நீங்க யாரு? எங்க, எந்த ஊரு உங்களுக்கு? உங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா அண்ணி கூட? எனக்கு அமெரிக்கா.
பூமாரி அமெரிக்கால வந்திருந்தாங்கல்ல, அப்பதான் பழக்கம் பூமாரிய. அட ஆமா, சரி ஓகேங்க, அப்ப நான் வர்றேன். சரிங்க. வாட் நான்சென்ஸ் பூமாரி, இந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் பேசிட்டு இருக்க? ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்குக்கு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதை வாங்கறதுக்கு கூட அவங்க வீட்டுல சர்வெண்ட் இல்லையா? ஏய், ஏன் அப்படி சொல்ற? நம்ம பொருளை நம்மளே போய் வாங்குறதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? இந்த சொசைட்டி நம்மளை பத்தி எப்படி பேசும் பூமாரி? என்ன நீ இப்படி இருக்க? நம்மளா போய் வாங்கக்கூடாது, நம்ம வீட்டில தான் அதுக்குன்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு தான் போய் வாங்க சொல்லணும். அப்பதான் இந்த சொசைட்டில நம்மளுக்கு கௌரவமா இருக்கும். எங்க வீட்டுல காய்கறி எல்லாம் நான் தான் போய் வாங்குவேன். இருந்தாலும் எங்க வீட்லயே சர்வெண்ட்லாம் இருக்கதான் செய்யறாங்க, நான் தான் போய் வாங்குவேன். அப்படியெல்லாம் செய்யாத பூமாரி. என்ன இது இப்படி இருக்க? நீ படிச்ச பொண்ணு தானே, படிச்ச மாதிரி நடந்துக்கோ. இப்படி இருக்க? அதுக்கு இல்லடி. என்ன இல்லடி நொல்லடின்ட்டு இருக்க? அப்படியெல்லாம் இனிமே போகக்கூடாது. வீட்டில் ஏதாவது சர்வெண்ட் இருந்தால் அவங்கள விட்டு தான் வேலை பார்க்க சொல்லணும், புரியுதா உனக்கு? நீ சொல்றதுல இருந்தா எனக்கு புரியுது, இதெல்லாம் சர்வெண்ட் பாக்குற வேலைன்ட்டு. எங்க வீட்ல எல்லாம் நீ போ நான் போட்டு சொல்லதான் செய்வாங்க, அதனாலே போய் வாங்கிட்டு வருவோம். இப்பதான் தெரியுது, நல்ல வேளை என் கண்ணை திறந்து வச்சேன். உன் கண்ணு எப்பவுமே மூடிதான் இருக்கு. இன்னும் நீ லைஃப்ல சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு பூமாரி. ஒன் பை ஒன்னா தான் உனக்கு சொல்லி தர முடியும். எல்லாத்தையும் சொன்னா உனக்கும் மண்டையில ஏறாது, நீயும் ஃபாலோவும் பண்ண மாட்டேன். ஆமா கவி, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் கூட அமெரிக்காலே இருந்திருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன பண்றது, அத்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆகி ஊருக்கு வந்துட்டோம். இப்படி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு கனவுலையா கண்டேன். என் வீட்டுக்காரர் அதுல இருந்து அமெரிக்கா பேச்சே எடுக்க மாட்டேங்காரு. அங்க இருக்கையில எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஆமா ஆமா, வரையில அழுதுட்டு வந்தவத நீ அங்க வந்து அந்த லைஃப வாழ்ந்த பிறகு உனக்கு ஜாலியா இருந்துருச்சு என்ன? ஆமா, அது என்னமோ உண்மைதான். சரி வா, அப்படியே போய் ஒரு டீ ஏதாவது குடிப்போம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன். நீ போய் கமலை பாப்பியோ என்ன செய்வியோ தெரியாது. இந்த வீக்குள்ள ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றோம், என்ஜாய் பண்றோம், சரியா? ஓகேடி, பாப்போம். ஏய், இந்த பாப்போங்கிற கதையெல்லாம் கிடையாது, அரேஞ்ச் பண்றோம், புரியுதா? ஒழுங்கா நீ வந்துரு பூமாரி, இல்லை நான் கண்டிப்பா கோபப்படுவேன். இனிமே நான் அமெரிக்கால இருந்து எப்போ வர்றேன்ட்டு எனக்கே தெரியாது. அதனால இது கடைசி பார்ட்டி, நீ கண்டிப்பா வர்ற, புரியுதா? அதுக்கு முதல்ல கமல் வரணும்ல. என்ன வாவான்னு கூப்பிட்டு இருக்க? கமலே என்கிட்ட பேச மாட்டேங்க. அவன் வந்தாதான் நான் வர முடியும். கமல் எல்லாம் வந்துருவான். நீ உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லிட்டு வர போற? அதெல்லாம் நான் சமாளிச்சு கொடுவேன்டி. அம்மா தானே, எங்கேயாச்சும் கடைக்கு போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். உன் வீட்டுக்காரரு? அவர் அதை விட கிளடி. அவர்கிட்ட தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப அம்மா வீட்டுல தானே இருக்க, அவர்லாம் எதுவும் கேட்கவும் மாட்டாரு. சரி ஓகே, என்ன பண்ணுவியோ எனக்குலாம் தெரியாது. ஆனா பார்ட்டிக்கு ஷார்ப்பா வந்துரு. நீ முதல்ல எப்போன்ட்டு மெசேஜ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் வர்றேன். கமல் கிட்ட கேட்டு மெசேஜ் பண்றேன். அவன் எப்ப ஃப்ரீயா இருக்கான்னு தெரியல. சரி, அவன் இப்ப அமெரிக்கா கிளம்புறான். அவன் எங்க இனிமே அமெரிக்கா வர? அவன் ஊர்லயே ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டான், அதனால இங்கே செட்டில்டுன்னு நினைக்க. நான் மட்டும்தான் அங்க போக வேண்டியதா இருக்கு. இனிமே எப்பவாச்சும் நான் கிடைச்சா வருவேன். லீவ் கிடைச்சா கண்டிப்பா வந்துரு, புரியுதா? எது? எங்க? உங்க வீட்டுக்கா? எம்மா, உங்க அம்மா அன்னைக்கு திட்டினதே போதும்பா. சாரின்னு தெரியல. சும்மாதான் சொன்ன பூமாரி, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே கவி.